ஹலோ காய்ஸ், என்னோடய தங்கச்சி வளைகாப்புக்காக நடுராத்திரின்னு கூட பார்க்காம லட்டு போட்டுட்ருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மாவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிக்ஸி எல்லாமே வெளியே கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் என்னாச்சுன்னா 11:45 ஆகுது. எண்ணெய் இதாகாது, எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இப்படி முத்தாக பூந்தி வந்து யாராவது போட்டிருக்கீங்களா? என் தங்கச்சி வளைகாப்புக்கு நான் உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் இந்நேரம் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருப்பான். அநியாயமாக இருக்குது இதெல்லாம். 1/2 கிலோ மாவு, கடலை மாவு போடுறேன். எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. எவ்வளோ வரும்னு தெரியணுன்னா நீங்கள் பாட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. காய்ஸ், இப்போ டைம் 12:35 ஆகுது. இப்போ தான் லட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டே வந்து உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஃபங்க்ஷன்னாலே நம்ம இப்படி வந்து ஒரு தீபாவளிக்கு முறுக்கு சுடுறது, இந்த மாதிரி ஒரு கல்ச்சரே வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம குரூப்பாக உட்காந்து நம்ம செஞ்சோன்னா அப்படின்னா பேசிகிட்டே செய்யும்போது இன்னுமே ஜாலியாக இருக்கும். அந்த டேஸ் எல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்கள் அப்பத்தா வந்து முறுக்கு சுடுவாங்க தீபாவளிக்கு. அப்போ எல்லோரும் கூட உட்காந்து முறுக்கு எடுத்து வைக்கிறது, பேக் பண்ணி வைக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இப்போ அந்த டேஸ் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அப்பத்தாவுக்கு வயசானதுனால எதுவுமே பண்ண முடியறதில்ல.